எனக்காக பொருந்தி நீ எனதழகா. அம்மா, அபிக்கு என்னாச்சுமா? இப்போ அவ எங்க இருக்கா? அபி ரூம்ல இருக்கா ஆதி. அவ திடீர்னு மயக்கமா இருக்குன்னு சொன்னா. நானும் எவ்வளவோ அவளை ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கூப்பிட்டுட்டேன். ஆனா அவ வரவே மாட்டேங்கிறா ஆதி. பாவம் புள்ள ரொம்ப சோர்ந்து போயிருக்கா. அதான் ஆதி உன்னை வர சொன்னேன். வாட், மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னாலா? மா, என்னமா நீங்க? இதுக்குதான் நான் காலையிலேயே சொன்னேன் கார்ல போங்கன்னு. நீங்க 2 பேரும் தான் கேட்காம நடந்து போறேன்னு சொன்னீங்க. ஐயோ, என்னமா நீங்க? ஐயோ ஆதி, நானும் ஆபி கிட்ட இதை தாண்டா சொன்னேன். ஆனா அவ சுத்தமா கேட்கவே இல்லடா. ஆதி, நீயாச்சும் கொஞ்சம் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வாடா. பாவம் புள்ள ரொம்ப சோர்வா இருக்கா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அவ ரூம்ல தானே இருக்கா? ஆமாடா ஆதி. ஆதி மாமா, நீங்க என்னங்க இந்த டைம்ல? ஐயோ அபி, நான் வரதெல்லாம் இருக்கட்டும்டி. என்னடி அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. அம்மா, என்ன உனக்கு மயக்க வருதுன்னு அம்மா சொல்றாங்க. என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அது லைட்டா தலை சுத்துது, அவ்வளோதான். மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, உங்களுக்கு தான் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே, பின்னையே வந்தீங்க? ஐயோ அபி, நான் என்ன கேட்டா நீ என்னடி சொல்லிட்டு இருக்கா? இங்க பாரு அபி, மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு சரியா? சரி வா, ஃபர்ஸ்ட் நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடலாம். கிளம்பு. என்னது ஹாஸ்பிட்டலுக்கா? ஐயோ வேண்டாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும், சரியாகிடும். அது லைட்டா தலை சுத்துது, அவ்வளோதான். அது நடந்து போகணும்ல, அதான் நினைக்கிறேன். என்னடி நானும் சொல்லியிருக்கேன், நீ சும்மா கேட்கவே மாட்டேங்கிற. இங்க பாரு அபி, நீ பாக்குறதுக்கு ஆள் ரொம்ப டயர்டா இருக்கடி. முதல்ல வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடலாம். ஐயோ வேண்டாதி மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ என் அபி பாப்பா, நீ நல்லா இருந்தா எப்படி இருப்ப, நல்லா இல்லைனா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? நீ நான் சொன்னால கேட்க மாட்டேன். இரு, போன நான் தூக்கிட்டே போறேன். என்னது? ஐயோ சரிங்க, நானே வரேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. அந்த பயம் இருக்கணும். என்னடி அபி திடீர்னு மயக்கம் வருதுங்கிற, தலையெல்லாம் சுத்துதுங்கிற? இதுக்குதான் ஒழுங்கா சாப்பிடணும். நீ தான் ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்கிறியே. வா, உன்ன டாக்டர்கிட்ட சொல்லி 4 ஊசி அடிஷனலா போட சொல்றேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, ஊசியெல்லாம் போட்டாங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல்லாம் வரமாட்டேன். ஐயோ சரிடி, நான் சும்மா தான் சொன்னேன். முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். பொண்ணு பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குடி. ஆள் பார்க்கறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். சரிங்க, போலாம், இருங்க. ஐயோ என்ன இது, அபியை உள்ள கூப்பிட்டு போய் இவ்வளவு நேரம் ஆகுது. டாக்டர் இன்னும் வெளியிலே வரல. ஐயோ அபிக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. எங்க இவ ஒழுங்கா சாப்பிட்டா தானே? சொல்றதே கேட்கவே மாட்டேங்கிறான். கடவுளே, இப்போ என்ன பண்றது? தேங்க் காட். டாக்டர் அபி எப்படி இருக்கா டாக்டர்? அவ இப்போ ஓகே தானே? மிஸ்டர் ஆதி, இப்போ எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஷீ இஸ் ஆல் ரைட். அண்ட் டாக்டர், வாட் ஹேப்பன்? அபி நல்லா தானே இருக்கா? அவளுக்கு எதுவும் இல்லையே டாக்டர். மிஸ்டர் ஆதி, இப்போ எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் தான் சொன்னேனே அவங்க நல்லா இருக்காங்கன்னு. நான் சொல்ல வந்தது வேற விஷயம். அபி கன்சீவா இருக்காங்க. அண்ட் கங்க்ராட்ஸ் ஆதி, நீங்க அப்பாவாக போறீங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க? ரியலி? எஸ் மிஸ்டர் ஆதி, ஷீ இஸ் பிரெக்னன்ட். டாக்டர், நான் அபியை பார்க்கலாமா? ஆதி, நீங்கள் தாராளமாக போய் உங்கள் ஒய்ஃபை பார்க்கலாம். பட் ட்ரிப்ஸ் ஓடிட்டு இருக்கு. பிகாஸ் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அண்ட் அவங்க சரியாக சாப்பிட்றதில்ல நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க நல்லா சாப்பிடணும் அண்ட் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். சரியா? ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், நான் போய் அபியை போய் பார்க்குறேன். அபி, we are pregnant ரீ. ஆமாங்க, we are pregnant. அபி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி? நீயே ஒரு அபி பாப்பா, உனக்கு ஒரு பாப்பா. ஐயோ இல்ல நமக்கு ஒரு பாப்பா. ஐயோ அபி பாப்பா, ரொம்ப 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 தேங்க்ஸ் டி. இந்த மொமெண்ட் எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல அபி. சத்தியமா சொல்றேன்டி, எனக்கு இந்த மொமெண்ட் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? தேங்க்யூ சோ மச் அபி. என்னங்க பண்றீங்க நீங்க? ஐயோ அபி, அது ஒரு சந்தோஷத்துல அப்படி பண்ணிட்டேன்டி. சாரி. பாப்பாக்கு ஏதாச்சும் வலிக்குமோ? ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. பாப்பா இப்போ வயித்துக்குள்ள ரொம்ப குட்டியா இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போலாம் வலிக்காது. அப்படியா? அப்போ ஓகே. பாப்பாவுக்கு வலிக்கலனா ஓகே தான். அப்படியா? அது சரி. இப்போவே என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க பையன் வந்துட்டானு. கண்டிப்பா அவர் பிறக்கிறதுக்குள்ளார என்ன மறந்துடுவீங்க போல இருக்கே. என்னடி இப்படி சொல்ற? எத்தனை பாப்பா வந்தாலும் எனக்கு நீ தாண்டி ஃபர்ஸ்ட் பாப்பா. நீ என்னோட அபி பாப்பா தான் எப்பவுமே. ஐயோ அபி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? ஆமா, என்ன சொன்ன பண்ணி? பையனா? இல்ல கண்டிப்பா வயிற்றுல உள்ள பாப்பா பொண்ணாதான் இருக்கும். அதுவும் ஒன்ன மாதிரி கியூட்டான பொண்ணாதான் இருக்கும். ஐயோ சரிங்க. ஏங்க, டாக்டர் நர்ஸ் யாராச்சும் வந்துட போறாங்க. முதல்ல இறக்கி விடுங்க. யாரு பார்த்தா எனக்கு ரெடி வந்திருக்கு? நான் என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் தானே தூக்கி வச்சிருக்கேன். இதுல யாரு என்ன சொல்ல முடியும்?
ஐயோ சரி சரிங்க. ஏங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? பாவம் அத்தை ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஐயோ ஆமாடி அபி, நான் சந்தோஷத்துல இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். ஆமாடி, அம்மா வேற ரொம்ப பயத்துல இருப்பாங்க. சரி ஓகே, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். நீ இங்கே இரு சரியா? நீ கீழே கீழே இறங்கக்கூடாது. ஓகே, நான் வந்து உன்னை தூக்கிட்டு போறேன். ஓகேவா? என்னது வந்து தூக்கிட்டு போறீங்களா? ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? யாராச்சும் பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? இங்க பாருங்க அதிமாமா, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஐயோ, யார் என்ன நினைச்சா எனக்கடி வந்திருக்கு. யார் வேணா என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். இனிமே என் அபி பாப்பாவையும் என் அபி பாப்பா வயித்துல வளர்ற குட்டி பாப்பாவையும் நான் எப்படி பத்திரமா பாத்துக்கன்னு மட்டும் பாரு. சரி ஓகே அபி, நீ இங்கே இரு. நான் போய் அம்மாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு வரேன். ஓகேவா? சரி சரிங்க, முதல்ல நெருக்கி விடுங்க. ஐயோ அபி, பொண்ணை விட்டுட்டு போறதுக்கே எனக்கு மனசே இல்லடி. ஆனா என்ன பண்றது, போன் கார்ல இருக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? பேசாம உன்னை தூக்கிட்டே போயிட்டு கார்ல போன் பேசிட்டு வரட்டுமா? என்னது? என்னங்க நீங்க? முதல்ல போய் அத்தை கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வாங்க. பாவங்க அத்தை பயத்துல இருப்பாங்க. சரி சரிடி, நான் போய் அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வரேன். அப்புறம் நீ நான் வர வரைக்கும் பெட்டை விட்டு கீழே இறங்க கூடாது. ஓகேவா? ஐயோ சரி சரிங்க, ஃபர்ஸ்ட் போய் கால் பண்ணி சொல்லிட்டு வாங்க. சரிடி அபி பாப்பா. அப்புறம் லவ் யூ so much டி. லவ் யூ ஆதி மாமா. ஹலோ ஆதிகனா, சொல்லுப்பா. அபி நல்லா இருக்காளப்பா? அபிக்கு ஒண்ணும் இல்லையே. அம்மா, அபி நல்லா இருக்காமா? அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயமா, நீங்க பாட்டி ஆயிட்டீங்கம்மா. ஆதிகனா, என்னப்பா சொல்ற? உண்மையாவா? ஆமாமா, உண்மையாதாம்மா சொல்றேன். அபி பிரெக்னண்டா இருக்காமா. அது எனக்கு உண்மையாவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? அது எனக்கு அபியை உடனே பார்க்கணும் போல இருக்குடா. நீ ப்ளீஸ்டா சீக்கிரம் அபியை கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா ப்ளீஸ்டா. சரிம்மா, பட் அபி கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாமா. நான் அவளை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிடா ஆதி, அவளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போடா. சரியா? அப்புறம் அபியை பத்திரமா கூட்டிட்டு வரணும் வீட்டுக்கு. ஓகேவா? நான் போய் இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் நான் ஸ்வீட் பண்றேன்டா. சரிம்மா, சரிம்மா. அபி இங்க தனியா இருக்காமா, நான் போறேன். மிஸ்ஸஸ் அபிநயா, இப்போ ஓகேவா? யா டாக்டர், ஐ அம் ஓகே. ஓகே மாபி. மிஸ்டர் ராதி, உங்க ஒய்ஃப் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸோ அவங்கள இதுக்கப்புறம் தான் நீங்க நல்லா பத்திரமா பாத்துக்கணும். நல்லா சாப்பிட வைங்க, நல்லா தான் சாப்பிட வைங்க. சரிங்களா? ஓகே டாக்டர். ஓகே மிஸ்டர் ராதி. அப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எழுதிருக்கேன். ஸோ அது எல்லாமே அவங்க ஹெல்த்துக்காக தான். ஸோ அதை மறக்காம உங்களை சாப்பிட சொல்லுங்க. அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நிறைய கொடுங்க. அண்ட் ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே டாக்டர். டாக்டர், அபியை கூப்பிட்டு போலாமா? தாராளமா மிஸ்டர் ராதி, உங்க ஒய்ஃபை நீங்க தாராளமா கூப்பிட்டு போலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். சரிங்க அபி மேடம், வீட்டுக்கு போலாமா? வீட்டுல எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. சரி அதி மாமா, கொஞ்சம் நகருங்க, நான் கீழே இறங்குறேன். என்னது, நீ இறங்கி நடந்து வர போறியா? இல்ல, டாக்டர் சொன்னதை நல்லா காதுல வாங்கினல. உன்னை ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால நானே அபி பாப்பாவை தூக்கிட்டு போவேன். ஓகேவா? என்னங்க பண்றீங்க? இறக்கி விடுங்க. முடியாது, கண்டிப்பா முடியாது. இதுக்கப்புறம் நான் சொல்றத மட்டும் தாண்டி நீ கேட்கணும். அபி பாப்பா. ஐயோ சரிங்க, நீங்க சொல்றத நான் கண்டிப்பா கேக்குறேன். ப்ளீஸ் இறக்கி விடுங்க, நான் நடந்தே வரேன். முடியாது. உங்க ரெண்டு பேரையும் தூக்குறதுக்காக தானே நான் இருக்கேன். பின்ன என்னடி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஒழுங்கா வா. சரியா? ஐயோ ஏங்க, எல்லாரும் நம்மள தாங்க பாக்குறாங்க. முதல்ல நீ இறக்கி விடுங்க. யாரு பார்த்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் தானே தூக்கிட்டு வரேன். ஒழுங்கா வாய் மூடிட்டு வாரி, இல்லன்னா அவ்வளவுதான், இடுப்புல கிள்ளி வச்சிருவேன். நீங்க இருக்கீங்களே. லவ் யூ ஆதி மாமா. அபி பாப்பா, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கோவிலுக்கே வந்தாச்சு. இப்ப சந்தோஷமா உனக்கு? ரொம்ப சந்தோஷங்க. நான் எப்ப கோவிலுக்கு கூப்பிட்டாலும் நீங்க வரவே மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு நான் கூப்பிட்டோனே வந்துட்டீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ அபி பாப்பா, இப்போ கன்சீவா இருக்கீங்க. சோ இந்த டைம்ல நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அதுக்கு எல்லாத்தையும் ஆதி மாமா உனக்காக செய்யறதுக்கு ரெடியா இருக்கா. ஓகேவா? ஓ, அப்ப நான் கன்சீவா இருக்கிறதுனாலதான் என்ன நீங்க இப்படி எல்லாம் பாத்துக்கிறீங்க. இல்லன்னா பாத்துக்க மாட்டீங்க, அப்படித்தானே? என்னடி இப்படி கேட்டுட்டா? அப்போ நீ கன்சீவா இருக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை நல்லா பாத்துக்கலையா என்ன? நான் சும்மா சொன்ன ஆதி மாமா. அப்பவும் சரி இப்பவும் சரி, என்ன நீங்க எப்படி பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐ லவ் யூ ஆதி மாமா. ஐயோ அபி பாப்பா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ வேற இப்படி அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லாதடி. நமக்கு ஒரு மாதிரி ஆகுதுல. இது கோவில் வேற, பத்தாவதுக்கு நீ வேற பிரெக்னண்டா வேற இருக்க. அப்புறம் மாமா எஸ்கு பஸ்கா ஏதாச்சும் பண்ணிட போறேன். என்னது? எங்க நீங்க இருக்கீங்களே, எங்க நின்று என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? யாராச்சும் நீங்க பேசுறத காதுல வாங்கினாங்கன்னா என்னங்க நினைப்பாங்க உங்களை? என்னடி? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்ல. சரி ஓகே பி, ஆள் பாக்குறதுக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. சோ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? சரி வா, நான் உன்னை தூக்குறேன். என்னது தூக்குறீங்களா? என்னங்க நீங்க என்ன நடமாடும் லிஃப்டா என்ன? ஆனா உன என்ன தூக்கி வச்சுக்கிறீங்க?
என்னடி சந்தடி கேப்ல என்ன எப்படி கலாய்ச்சிட்டேன் நடமாடும் லிஃப்டான்னு கேட்டு ஆமாண்டி ஆமா இன்னும் 10 மாசத்துக்கு என் அபியோட நடமாடும் லிஃப்ட் நான் தான். சரி ஓகே போலாமா? நான் சும்மா சொன்னாதி மாமா. சரி சரிங்க, ஆனா கோவில் ரொம்ப கூட்டமா இருக்கு. ப்ளீஸ் நான் நடந்தே வரனே ப்ளீஸ். சரி சரிடி, இவ்வளவு தூரம் நீ சொல்றதுனால இங்க மட்டும் நீ நட ஓகேவா? பட் வீட்டுக்கு போனோன்னா நான் உன்னை தூக்கிட்டு தான் போவேன். ஓகே சரி சரிங்க, வாங்க போலாம். கிருஷ்ணா இருக்கு இந்த டைம்ல கால் பண்றான். என்னாச்சுங்க? யாரு போன்ல? கிருஷ்ணா தான் அபி, ஆனா அவன் இந்த டைம்ல கால் பண்றான்னு தெரியல. சரி அபி, அப்புறம் பேசிக்கலாம். சரி வா நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம். ஏங்க என்னங்க இது? ஏதாச்சும் அர்ஜென்ட்டா இருக்க போது முதல்ல அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. சரி சரி மேடம், இதுக்கப்புறம் நீங்க சொல்றதா நான் கேட்டாகணும். சரி ஓகே ஓகே, நான் அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேக்குறேன். ஹலோ டேய் மச்சான் சொல்டா. டேய் ஆதி எங்கடா இருக்க? டேய் அது நானும் அபியும் கோவிலுக்கு வந்திருக்கோம்டா. ஏன்டா என்னாச்சுடா? ஓ அப்படியாடா, சரிடா. டேய் மச்சான் ஒரு முக்கியமான விஷயம்டா, நீ கொஞ்சம் வீடு வரைக்கும் வரியா? என்ன விஷயம்டா? டேய் மச்சான் நீ வீட்டுக்கு வாடா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். டேய் கிருஷ்ணா, நானும் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்டா. சரி மச்சான், சரி ஓகேடா, நான் வீட்டுக்கே வரேன். வை. என்னாச்சுங்க? கிருஷ்ணா நான் என்ன சொன்னாங்க? தெரியல பி, ஏதோ முக்கியமான விஷயம் வீட்டுக்கு வான்னு சொன்னாண்டி. சரி ஓகே பி, இப்போ வா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னை நான் வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை போய் பாக்குறேன். சரியா? ஐயோ என்ன அதிமாமா இது? கிருஷ்ணா நான் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல போயிட்டு அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாமே. நீ சொல்றது சரிதான் பி. பேசாம இந்த ஹாப்பியான நியூஸை கிருஷ்ணாக்கு நம்ம நேர்லயே போய் சொல்லலாம். சரி ஓகே பி, வா போலாம். அபி சிஸ்டர் வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கிருஷ்ணாண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அபி சிஸ்டர். சரி சரிடா. ஆமா என்னடா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன, என்ன விஷயம்டா? அது மச்சான் நீ ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியடா, அது என்னடா? ஐயோ ஆமா மச்சான், உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்டா. டேய் மச்சான் கிருஷ்ணா, கூடிய சீக்கிரத்திலே நீ மாமாவாக போறடா. அபி பிரெக்னண்டா இருக்காடா. நான் அப்பாவாக போறேன்டா கிருஷ்ணா. டேய் மச்சான் சூப்பர்டா, சூப்பர். கங்க்ராட்ஸ் அபி சிஸ்டர். டேய் மச்சான் உண்மையாவே இது சந்தோஷமான விஷயம் தான்டா. எனக்கு உண்மையாவே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கடா மச்சான். தேங்க்ஸ் கிருஷ்ணாண்ணா. டேய் கிருஷ்ணா தேங்க்ஸ்டா. சரிடா, ஆமா நீ என்னடா முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நீ படுக்க அமைதியாவே நிக்கிற. ஆமா என்ன விஷயம்டா? இல்ல மச்சான், அது வந்து டேய் என்னடா வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? அடே நீ முக்கியமான விஷயம் சொன்னதுனால தான்டா அபியை நான் கூப்பிட்டு இங்க வந்தேன். ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்க இப்பதான்டா வரோம். இன்னும் வீட்டுக்கு கூட போல தெரியுமா? நீ முக்கியமான விஷயம் சொன்னதுனால தான் நாங்க இங்கவே வந்தோம். டேய் மச்சான் என்னடா சொல்ற? இன்னும் வீட்டுக்கே போகலையா? ஐயோ ஆமாண்டா கிருஷ்ணா, இப்பதான்டா ஹாஸ்பிட்டல்ல அபி பிரெக்னண்டா இருக்காங்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு கிளம்பலான்னு போகும்போது தான் நீ கால் பண்ணி முக்கியமான விஷயம் சொன்னேன். சரி ஓகே என்ன விஷயம்னு கேட்டுட்டு போலாமே தான் அபியை கூப்பிட்டு கையோட வந்துட்டேன். ஆமா என்ன விஷயம்டா? அது வந்து மச்சான், பிரியா. டேய் கிருஷ்ணா என்னடா இது? பிரியா கழுத்துல தாலி? அப்போ நீ பிரியாவை கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாண்டா மச்சான், இப்பதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. வாட்? டேய் என்னடா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியலடா. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ற? டேய் கிருஷ்ணா என்னடா நடந்துச்சு சொல்லுடா ஃபர்ஸ்ட். ஐயோ டே ஆதி, எனக்கு வேற வழி தெரியலடா. ஏன்னா உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும்லடா. நான் பிரியாவோட அப்பா அம்மா சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்த மச்சான். ஆனா இன்னைக்கு பிரியாவோட அப்பா பிரியாவை வீட்டுக்கு வர சொல்லி அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி நாளைக்கே கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காருடா. அதனாலதான் மச்சான் வேற வழி இல்லாம பிரியாவுக்கு தாலி கட்டி நான் கையோட அழைச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ டேய் மச்சான் என்னடா நீ இப்படி அவசரப்பட்டு வச்சிருக்க? கேட்டா கொஞ்சம் பொறுமையா இருந்தா நானே பிரியா அப்பா அம்மா கிட்ட பேசி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம்ல. ஏன் மச்சான் அவசரப்பட்ட நீ? இல்ல அது என்ன, இவர் மேல எந்த தப்பும் இல்ல. எங்க அப்பா ஒத்துப்பாங்கன்னு நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளும் நான் எங்க அப்பா ஒத்துப்பாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா எனக்கு வீட்டுக்கு வர சொல்லி என்ன ரூம்ல அடைச்சு போட்டு நாளைக்கே உனக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொன்னார் அது என்ன. அதனாலதான் அது என்ன வேற வழி இல்லாம கிருஷ்ணா என் கழுத்துல தாலி கட்டி என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. மத்தபடி அவர் மேல எந்த தப்புமே இல்ல. அவர் அப்பவும் நான் உங்களுக்காக ஃபீல் பண்றேன் தான் எங்க அப்பா கிட்ட சொன்னாரு. ஆனா எங்க அப்பா தான் எந்த காலத்துலயும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் கிருஷ்ணா வேற வழி இல்லாம என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அது என்ன இதாது என்ன நடந்தது, ப்ளீஸ் அவரை தப்பா நினைக்காதீங்க. என்னம்மா பிரியா இப்படி சொல்ற? டேய் கிருஷ்ணா இருந்தாலும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்துக்கலாம்டா. நான் வந்து பேசியிருப்பல்லடா. ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? அதான் நடந்ததை 2 பேருமே தெளிவா சொல்றாங்கல்ல. அதோட நடந்தது நடந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நடக்க போறத பத்தி மட்டும் நம்ம யோசிக்கலாம் சரிங்களா? சரிடி, இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்துக்கலாம் தாண்டி நான் சொன்னேன். மத்தபடி எனக்கு உங்க 2 பேரோட கல்யாணம் நடந்ததுல ஹாப்பி தாண்டி. சரி மச்சான் வீடு அதான் நடந்து போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அது சரி, அபி கன்சீவா இருக்கிறதும் உங்க 2 பேரோட கல்யாணமும் ஒரே நாள்ல நடக்கணும்னு இருந்துச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? அது என்ன சொல்றீங்க? அபி கன்சீவா இருக்கியாடி?
ஆமா பிரியா, இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல கன்ஃபார்ம் பண்ணாங்க. அபி கங்க்ராட்ஸ் ரீ, கங்க்ராட்ஸ் அடி அண்ணா. சரிம்மா பிரியா. அப்புறம் உங்க 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ். ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான். தேங்க்ஸ்டா மச்சான். சரிடா, முதல்ல அபி சிஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போடா. ஏன்னா ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டேன்னு சொல்றேன். பாவம் வீட்ல எல்லாரும் உங்களை தேட போறாங்க. ஐயோ ஆமா மச்சான், வீட்ல எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. சரிடா நான் கிளம்புறேன். பிரியா பாய்மா, அப்புறம் பார்க்கலாம். பாய்டா மச்சான். கிருஷ்ணா பாருங்களேன், அபிக்கும் ஆதி அண்ணாக்கும் இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள 2 பேரும் அப்பா அம்மா ஆயிட்டாங்க. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிருஷ்ணா. ஆமாண்டி, உண்மையாவே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்பா அம்மாவெல்லாம் ஆகிட்டாங்க. நம்ம எப்ப மேடம் ஆகுறது? எனக்கு புரியல. ஓ புரியல. ஏண்டி நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல? இல்ல கிருஷ்ணா, அது அப்பாவும் அம்மாவும் என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க கோவத்தை சரி பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சுக்கலாமே. ஐயோ என் பிரியா, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்க அப்பா அம்மா கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள எல்லாம் நடக்கும். ஆனா அதுக்காக உன்னை அப்படி பக்கத்துலயே வச்சுட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன்டி. அதனால அப்பப்போ டச்சிங் கிஸ்ஸிங் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஸோ அதுக்கான ஆரம்பமா இதுவா இருக்கட்டும். என்னங்க பண்றீங்க? நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க, இப்போ வச்சு எனக்கு இறக்கி விடுங்க. முடியாது, இதுக்கப்புறம் இனிமே இப்படிதான். சோ இப்போல இருந்து பழகிக்கோ. என்ன வீட்ல யாருமே காணோம், எங்க போயிட்டாங்க எல்லாரும்? சொல்லுங்க, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு இப்ப என்ன பதில் சொல்லுங்க. என்னங்க புரிய சத்தமா இருக்க மாதிரி தெரியுது. வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். அதான் எனக்கு ஒண்ணு புரியல. சரி வா போய் என்னன்னு பார்க்கலாம். என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? சொல்லுங்க, என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லுங்க. சாவித்ரி, முதல்ல என்ன விஷயம் சொல்லுமா? நீ படுத்து திடீர்னு என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில்னா எங்களுக்கு ஒண்ணு புரியலமா. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுமா. ஆமா சாவித்ரி, முதல்ல என்ன விஷயம்ங்கறத சொல்லு. சரியா, சும்மா தேவையில்லாம நீ பாட்டு கத்திட்டு இருக்காத. ஓ சொல்லணும். சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். என் பொண்ணு ரேஷ்மா கர்ப்பமா இருக்கா. என்ன, ரேஷ்மா பிரெக்னண்டா இருக்காளா? சின்ன சாவித்ரி சொல்ற, ரேஷ்மா பிரெக்னண்டா இருக்காளா? ஆமா, ரேஷ்மா கர்ப்பமா தான் இருக்கா. ஐயோ சின்ன ரேஷ்மா, உங்க அம்மா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சின்ன ரேஷ்மா, இதெல்லாம் உண்மையா என்ன? ஆமா ரேஷ்மா, என்னமா சாவித்ரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சின்ன சாவித்ரி இதெல்லாம் என்னமா ரேஷ்மா, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? ரேஷ்மா உங்ககிட்ட தான் கேக்குறாங்க. என்ன அத்தை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு சைலண்டா நிக்கிற. என்ன அத்தை சொல்றதெல்லாம் உண்மையா என்ன? சொல்லு ரேஷ்மா, கேக்குறாங்களே எல்லார்கிட்டயும் சொல்லு. ஐயோ ஆமா, நான் பிரெக்னண்டா தான் இருக்கேன். சின்ன பிரெக்னண்டா இருக்கியா? ஆனா ரேஷ்மா, சின்ன ரேஷ்மா, இதெல்லாம் கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ இப்படி பிரெக்னண்டா இருக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆமா ரேஷ்மா, என்னமா இதெல்லாம்? கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்படி கன்சீவா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னமா, யாராச்சும் உன்னை ஏமாத்திட்டாங்களா என்ன? ஐயோ போதும், எல்லாரும் நிறுத்துறீங்களா? உங்க அக்கறையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில்னு சொல்லுங்க. சாவித்ரி, என்ன பேசுற நீ? ரேஷ்மா கர்ப்பமா இருக்கிறதுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல வேண்டியது இருக்கு? பின்ன ரேஷ்மா கர்ப்பத்துக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லாம வேற யார்கிட்ட போய் நான் பதில் கேக்குறது? ஐயோ சாவித்ரி, என்ன சாவித்ரி பேசுற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரேஷ்மா கர்ப்பத்துக்கு நாங்க பதில் சொல்லணுமா? புரியல சாவித்ரி, புரியல. சொல்றேன், எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். ரேஷ்மா கர்ப்பத்துக்கு யாரு காரணம் தெரியுமா? அது உங்க மூத்த புள்ள ஆதிதான். என்ன ஆதியா? சாவித்ரி போதும், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அபாண்டமா எப்படி என் பையன் மேல பழி போடாத. அம்மா சாவித்ரி, என்னமா இதெல்லாம்? எதுக்குமா தேவையில்லாம ஆதிதான் ரேஷ்மாவோட கர்ப்பத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்க? ஆமாட்ட, நீங்க சும்மா தேவையில்லாம அண்ணன் மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல கொஞ்சம் கூட. நான் பழி போடுறேனா? இங்க பாருங்க, நான் சூடு அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். ரேஷ்மா வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆதிதான் அப்பா. ரேஷ்மாவை ஏமாத்தினது ஆதிதான். சாவித்ரி போதும் சாவித்ரி, சும்மா நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காது. ரேஷ்மா, என்னமா இதெல்லாம்? உங்க அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு அமைதியா நிக்கிற. நீ வாய் திறந்து ஏதாச்சும் சொல்லு ரேஷ்மா. ஐயோ ஆமா மாமா, மம்மி சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் கன்சீவா இருக்கேன். என்னோட கன்சீவ்க்கு காரணம் ஆதியத்தான் தான். ரேஷ்மா, என்ன பேசுற நீ? நீ முதல்ல பிரெக்னண்டா இருக்கங்கிறதே எங்களால நம்ப முடியல. இதுல என்னடானா ஆதி அண்ணா தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க நீ. வாட்? நான் பிரெக்னண்டா இருக்கிறது உன்னால நம்ப முடியல? இரு, நானே நான் பிரெக்னண்டா இருக்கனா இல்லையாங்கிறத உனக்கு ப்ரூவ் பண்றேன். இங்க பாத்தியா, இதுதான் நான் பிரெக்னண்டா இருக்கிறதுக்கான சாட்சி. இப்பதான் நானும் மம்மி ஹாஸ்பிட்டல் போய் பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீ ஒரு டாக்டர் தானே, நீயே இத பாரு. அர்ஜுன், என்னடா போட்டிருக்கதுல? மா ஆமாமா, ரேஷ்மா உண்மையாவே பிரெக்னண்டா தான் இருக்கா. அர்ஜுன், என்னடா சொல்ற? அர்ஜுன், என்னப்பா சொல்ற? உண்மையாவா? ஆமாப்பா, ரேஷ்மா பிரெக்னண்டா இருக்கான்னு தான் இந்த ரிப்போர்ட்ல இருக்குப்பா.
பாத்தீங்களா எல்லாரும் பாத்தீங்களா என் பொண்ணு பிரெக்னண்டா தான் இருக்கா. அது மட்டும் இல்ல என் பொண்ணு பிரெக்னன்ட்க்கு காரணம் உங்க பையன் ஆதி தான். இல்ல 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 என் புள்ள ஆதி அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். எனக்கு ஆதி மேல நிறைய நிறைய நம்பிக்கை இருக்கு. இல்ல 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 நான் நம்ப மாட்டேன். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அம்மா என்னம்மா இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். அப்படியே சீக்கிரம் கூப்பிட்டு வான்னு சொல்லிட்டு இப்படி நீங்க சைலண்டா நின்னீங்கன்னா என்னமா அர்த்தம்? அது சரி, இன்னும் வீட்டுல யார்கிட்டயும் விஷயத்த சொல்லலையா? அப்பா நீங்க தாத்தா வாங்கிட்டீங்கப்பா. அபி வயித்துல என்னோட குழந்தை இருக்குப்பா. நான் அப்பா வாங்கிட்டேன்ப்பா. அது என்ன சொல்றீங்க? அபி கன்சீவா இருக்காளா? ஆமாடா அர்ஜுன். ஏண்டா அம்மா உங்ககிட்ட சொல்லல? நான் முன்னவே கால் பண்ணி சொல்லிட்டேன்டா. சரி விடு, அதான் இப்போ தெரிஞ்சிச்சுல. அபி நானும் அம்மா அப்பாவாக போறோம்டா. அபி வயித்துல என்னோட குழந்தை வளருதுடா அர்ஜுன். ஓ, அபி வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ அப்பானா? அப்ப என் பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் ஆதி அப்பா?